வணக்கம். கஜானம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு வலசார பட்சிதம் உமாசுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர வாத பங்கஜம். கரூர் வாய்ஸ் டிவி நேயர்களுக்கான ஒரு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இப்போ ஒரு மனிதன் வந்து துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அந்த நேயர்கள் எல்லாருமே பாருங்க, அந்த சேனல்ல இங்கிருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கேரளாவில் இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த பூஜை பண்ணிட்டு வாங்க, இது மாதிரி மாற்றம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசேஷமான ஒரு அற்புதமான ஆலயம் நம்ம ஊரை சுற்றியுமே இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போது கரூர் மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன அப்படியே டூர் மாதிரி கொண்டு போகிறேன் பாருங்க. கரூர்லேருந்து கிளம்புவோம். கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் ஒரு ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கல்யாண பசுபதீஸ்வரருடைய ஆலயத்தில் சிவகாம சுந்தரி அப்படிங்கிற ஒரு தெய்வம் பெண்ணாக பிறந்து, மானிட பெண்ணாக பிறந்து, சிவனை மட்டும்தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிறந்து வளர்ந்து அதே போல கல்யாணமாகி ஐக்கியமான ஒரு அற்புதமான ஸ்தலம், பேரே கல்யாண பசுபதீஸ்வரர். அந்த அற்புதமான ஆலயத்துல 18 சித்தர்கள் ஒரு சித்தரான கரூரார் ஜீவ சமாதி அதுல இருக்கு. அதுல இருக்கிற காவல் தெய்வம் மிக மிக பவர்ஃபுல்லான காவல் தெய்வம் காலபைரவராக அங்க இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். தாந்தோன்றி மலை பெருமாள் வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து இருக்கிறது எப்பேற்பட்ட விசேஷம். அந்த சுயம்பு மூர்த்தியாக பிறந்து சுயம்பு மூர்த்தியாக இருந்து தரிசனம் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் நம்ம தாந்தோன்றி மலை பெருமாள். இந்த தாந்தோன்றி மலை பெருமாள்ல இன்னொரு விசேஷம் என்ன, தன்னுடைய மார்புல மகாலட்சுமி, இதயத்துல மகாலட்சுமி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒரு ஆலயமும் ஒரு கருவறையும், பெருமாளுக்கு ஒரு கருவறையும், ஈவன் திருப்பதியில கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஆனா தன்னுடைய இதயத்துல வந்து மகாலட்சுமி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் தாந்தோன்றி மலை பெருமாள் கோயில். பக்கத்துல கரூர் மாரியம்மன். ஒரு வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நான் தொட்டி கட்டி போடுறேன், நான் வந்து அக்னி சட்டி எடுக்கிறேன், நான் அளவு குத்துறேன் அப்படின்னு ஒரு வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் அது நடக்கும். எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு போகிறவங்க கன்னிசாமி அதிகமாகிட்டு இருக்காங்களோ அதே போல கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பாருங்க, அக்னி சட்டியோட அந்த வேல்யூ வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேருக்கு அது நிறைவேறிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ என்னைய கேட்டோம்னா சின்ன சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகா மாரியம்மன் ஆலயம் அதில் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டமலை முருகன். அதுலேயும் கரூராருடைய ஒரு சிலை வந்து வச்சு அந்த கரூராருக்கு ஜீவசமாதி மாதிரியோ இல்லை கரூராருக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு இடமாவும் அந்த வெண்ணமலை முருகன் வந்து விளங்குறது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 4 விஷயம். கரூரை விட்டு அப்படியே வெளியில வருவோம். இப்போ நான் இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி லைன். இந்த திருச்சி லைனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயர் மலை அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம குளுத்தலையிலேருந்து மணப்பாறை போகிற லைனில் இந்த ஐயப்பன் கோயில், இந்த ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயர் மலை, ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையை சுற்றி காகம் பறக்காது. ஈவன் சொல்ல போனால் திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் போயிட்டு இருக்காங்களோ அதே போல கிரிவலம் ஒவ்வொரு பௌர்ணமி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயமும் மிக மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்குற ஒரு அற்புதமான ஆலயம்லாம் நம்ம ஊரை சுற்றியே இருக்குது. இந்த மகாதானபுரம், சித்தலவாய் இதெல்லாம் தாண்டி சிந்தலாவாடின்னு ஒரு ஊரில் யோக நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கும். இது எப்படின்னா, ஒரு துணி துவைக்கிற ஒரு தொழிலாளி, அந்த துணி துவைக்கிற தொழிலாளி கிட்ட கனவுல போய் இவ்வளோ நாள் ஒரு கல்லில் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறியப்பா, அந்த கல்லை என்னைக்காச்சும் திருப்பி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர் போய் ஒரு கனவுல வந்து சொல்கிறார். அடுத்த நாள் போய் திருப்பி பார்த்தோம்னா அது நரசிம்மருடைய சிலை. அந்த சிலையை அந்த இடத்துல வச்சு அதுக்கு குலதெய்வமாக வழிபட்டு வரவங்க பெங்களூரில் ஐயங்காராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஸ்தலம் வந்து நரசிம்மருடைய ஸ்தலம் இங்கே இருக்குது. தலையில் தேங்காய் உடைக்கிற மகாலட்சுமி கோயில் வந்து மேட்டு மகாதனபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலவராக வந்து மகாலட்சுமி இருக்கிறது ஒரு விசேஷம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து குலதெய்வமே அந்த கோயில் தான். இப்படி நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கிற அந்த பட்சத்தில் நம்ம போய் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற இந்த சூரியனார் கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ பேர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இதை வரையும் நான் கல்யாணத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு நான் இது மாதிரி போயிருக்கிறேன், எனக்கு இன்னும் கைகூடி வரல, குழந்தை பாக்கியத்துக்காக நான் செய்யாத பரிகாரமே கிடையாது, நான் செஞ்சிருக்கேன் இன்னும் கூடி வரலன்னு சொல்கிறதுக்கு நான் காரணம் என்னன்னா, தன்னுடைய தாய் தந்தை அப்படிங்கிறது தன்னுடைய குலதெய்வம்.
அந்த குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். நம்ம எல்லையில இருக்கிற எல்லா தெய்வங்களை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஆலயத்துக்கு கூட ராசி அடிப்படையில் வச்சு கூட சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி, விருச்சக ராசி, இவங்க 2 பேருமே வெண்ணமலை முருகன் கோயிலுக்கு நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் பிறந்த கிழமையில போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை, சாமிக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு வந்து பாருங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு நீங்க பாருங்க. ஏன்னா இது ஒரு பெரிய புரிதலே வேண்டாம், சின்ன விஷயம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தை போய் மதிக்காம நான் அங்கே போய் நான் கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த திசையில் இருக்கிற கோயிலும் நமக்கு கண்டிப்பாக பலனை கொடுக்கும். இது கூட ஜாதக குறிப்பில் உண்டு. அப்படி பார்க்கும்போது மேசராசியும் ரிஷபராசியும் நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வெண்ணமலை முருகன் கோயில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் துலாம் இவங்க இருக்காங்கன்னா ரிஷபம் துலாமும் கும்பிட வேண்டிய சாமி பார்த்தீங்கன்னா தாந்தோன்றிமலை பெருமாள். அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லையா, சிந்தலாவடியில் இருக்கிற நரசிம்மர் கோயில், யோக நரசிம்மர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் கன்னி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மரையும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரூர் மாரியம்மனையும் கும்பிட்டுட்டு வரலாம். இந்த 2 தெய்வமும் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது கருத்து. அடுத்ததாக சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஒரு ஸ்தலம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோயில். மாதம் ஒரு முறையாச்சும் நம்ம கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. அங்கே போய் ஜீவசமாதி அடைந்த கரூராருடைய இடத்துக்கும் போயிட்டு ஒரு விளக்கேற்றி 11 முறை வலம் வந்து சுற்றி வாங்க. சிவன் பெருமானை அர்த்த 8 மணிக்கு நடக்கிற பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்கும். அர்த்தசாம பூஜை. அந்த அர்த்தசாம பூஜையில் ஒரு முறையாச்சும் கலந்து பாருங்க, எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி. கடகராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயர்மலை பார்த்தீங்கன்னா ஒரு முறை போயிட்டு முடிஞ்ச இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கலேட்டர் இந்த மாதிரி லிஃப்ட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, ரோப் கார்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரோப் காரில் கூட நீங்கள் போக முடியாதவங்க கூட போயிட்டு ஒரு முறையாச்சும் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாலுமே ஒரு மாற்றம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் மகரம் இவங்க போக வேண்டிய ஸ்தலம் வீரப்பூரில் இருக்கிற பெரிய காண்டியம்மன், மந்திர மகாமணி, வீர மகாமணி, பொன்னர் சங்கர் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே போய் மனசார வேண்டிட்டு ஒரு 6 மணி நேரமோ ஒரு 3 மணி நேரமாச்சும் அந்த ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்தில் நடந்த போர், அந்த சரித்திரம், அந்த வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. அங்கே உட்காந்து கிளி ஜோசியம் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட தெய்வங்கள் வருதான்னு பாருங்க. உங்க ராசிக்கு என்ன பிரச்சனை நடக்குது அது மாதிரி ஒரு சாமி அந்த கிளி ஜோசியத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு அமைப்பு ஏற்படும். இப்போ அனைத்து ராசிகளுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லும் ஒரே கருத்து, இங்கேருந்து இந்த நடக்கிற தேசாபத்திக்கு கோயிலில் இங்கே இல்லாத மாதிரியும் இங்கேருந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ குலதெய்வத்தை மறக்காம நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற இப்பேற்பட்ட இந்த கரூர் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், இப்பேற்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் மனதார போய் கும்பிட்டுட்டு வாங்க. கும்பிட்டுட்டு வந்துட்டு இதனுடைய கமெண்டில் கூட நீங்கள் போடுங்க, எனக்கு இவ்வளோ நாளில் நடக்கும், இத்தனை நாளில் நடக்கும்னு நான் சொல்லலை, இத்தனை நிமிஷத்தில் கூட நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக மாற்றம் வரும். ஒரு முறையாச்சும் நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க, உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சி அனைவரும் சந்தோஷமாக, அனைத்து ராசியும் சந்தோஷமாக வாழ அடியேன் வாழ்த்துக்கள்.